தலைகளை சாய்த்து கண்களை மூடி கர்த்தருக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் செய்யலாம். எங்கள் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இன்றைய நாளில் 2 ஆராதனைகளை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்து இந்த 3வது ஆராதனையை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தை தொடங்கி இந்த 2வது மாதத்திலே நீர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற பிள்ளைகளை நீர் துரிதமாக நீர் கொண்டு வாரோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுமையாய் உடைய பொறுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்கு எந்த விதமான தடைகள் இடையூறுகள் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் திரும்பி செல்லத்தக்க நீர் உதவி செய்தரலாம். எல்லாவற்றும் பொறுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரமாக தெரிந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான்
மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் இந்த நாட்களில் இல்லை, ஆனாலும் நீர் எங்களுக்கு சுகன் பலன் தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுமையாய் பொறுக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக தகப்பனே. கர்த்தாவே, அவர் எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி போகும்போது அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், நாங்கள் வந்தது இந்த இடத்துக்கு நல்லது, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று மன நிறைவோடு திரும்பி செல்ல நீர் உதவிச்சதெல்லாம் கர்த்தாவே. செய்தியை கொடுக்க போகிற அடியான கூட உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பேசும் அப்பா. நீர் பேசுகிறதை மற்றவர்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்க நீர் உதவிச்சதெல்லாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு தங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நீர் தாரம் கர்த்தாவே. உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் உம்முடைய செவிகளும் கண்களும் திறந்தவர்களாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆட்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் தெரிந்த பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை எல்லா கரங்களை நாம் பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதும். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு போதும்? ஆமென். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் போதும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். அந்த பாடலை எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சொல்லுவோம் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் இளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே சோத்திரம். வரைந்திரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவ எந்த புகலிடமே. வரைந்திரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவ எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோரா கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே சோத்திரம். தீக்கற்றோரா கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே சோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா
என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரோம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரோம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எழுந்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எழுந்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கோர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கோர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை
உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் எலும்பி நின்று ஆராதிப்போம். ஆமென். அநாதி தேவனு அடைக்கலமே பரண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளாமே. பரண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நிதிய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தாவிப்போம் ஓடிப்போம். நிதிய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தாவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. அவர் நமக்கு ஆதாரமா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தினதுக்காக ஆமென். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினதுக்காக ஆமென். எல்லா நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2 மாதங்கள் எங்களை நடத்தி இருக்கிறீர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொன்னார், நான் போய் என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆமென். அவர் சகல சத்தியத்துக்குள்ளார உங்களை நடத்துவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 மாதங்களும் நம்ம கூடவே இருந்து கர்த்தர் நடத்தினதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2 மாதங்கள் எங்கள் கூட இருந்து நடத்தினீர். ஆமென். எத்தனையோ வியாதிகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நல்ல ஆண்டவரை கத்தாவை எத்தனையோ கத்தா மனதில் குழப்பங்கள், ஆண்டவர் டிப்ரெஷன், இதெல்லாம் ஆண்டவரை கடப்பதற்கு உதவி செய்தீர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, அநேக தடைகளை தாண்டுவதற்கு உதவி செய்தீர். அநேக சோர்வுகளை தாண்டுவதற்கு உதவி செய்தீர். ஆமென். இந்த காலவெளியில் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த மக்கள், திருச்சபை மக்கள் மேலும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. அவருடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, நெருக்கங்கள் மறைவதாக. ஆண்டவரே கத்தா, எல்லா சாபங்கள் எல்லாம் விலகுவதாக, எல்லா அந்தகார வல்லமெல்லாம் நிர்மலமாய் போகட்டும். எல்லா பில்லி சுனிய கட்டுகள்லாம் நிர்மலமாய் போவதாக, எல்லா மாந்திரிக கட்டுகள் நிர்மலமாய் போகட்டும். ஆண்டவரே, குடும்ப சமாதான கேடுகள் எல்லாம் விலகுவதாக, எல்லா சண்டைகள் விலகட்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரே நீ தேற்றுவீராக, தேற்றுவீராக. இருதய நொறுங்குண்டு வந்திருக்கிறாளப்பா. ஆண்டவர் காயத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரே அந்த காயங்களை நீர் ஆற்ற வேணுமா ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் கேட்பா. ஆண்டவரே, எங்கள் மேல முடிய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் காயங்கள் எல்லாம் மறையட்டும். எல்லா அந்தகார சங்கிலி எல்லாம் ஆண்டவரே அறுந்து போவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே,
ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பாமே தேசத்தை உமக்காய் கலக்கிட Thank you Lord அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை 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 தாருமே ஆமென் தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமென் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே எல்லாம் சொல்லுவோம் அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே எல்லா அந்தகார சங்கிலிகள் எல்லாம் அருகட்டமாப்பா ஆமே அந்தகார சங்கிலி ஆமே எல்லா பலவீன சங்கிலிகள் எல்லாம் அருகட்டும் ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் இருக்கிற மாந்திரிக கட்டில் மறையட்டும் ஆமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே ஆண்டவரே எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆமே ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போவதாக ஆமென் ஞானஸ்நானத்தை எடுக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆமென் ஆண்டவர் குடும்ப சமாதான கேடுகள் விலகுவதாக எல்லா கேன்சர் வியாதிகள் விலகட்டும் ஆமென் எல்லா கட்ட ஃபைப்ராய்டு எல்லாம் மறையட்டும் அப்பா எல்லா பலவீனங்கள் மறையட்டும் ஆமென்
எல்லா வயிற்று வலிகள் மறைந்து போவதாக, எல்லா பேக் பெயின் எல்லாம் மறைந்து போவதாக, எல்லா கண் வலிகள் எல்லாம் மறையட்டும், எல்லா தலைவலிகள் மறைந்து போவதாக, எல்லா சுகர் வியாதிகள் மறையட்டும், எல்லா பிபி வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும், இருதய வியாதிகள் எல்லாம் மறையட்டும். ஆமென். ஹalleluya. பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக, பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை தருவீராக. ஞானத்தின் ஆவிகள் ஊற்றப்படுவதாக. எல்லா மாந்திரிக கட்டுகள், எல்லா ஏவல், எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. அந்த வீடுகள் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஓ thank you Lord. அந்தகார வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாய் போகட்டும். ஆமென். எல்லா பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஆமென், எல்லாம் நிர்மூலமாய் போவதாக. ஆமென். ஆண்டவரே, உயர்வை தடை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போவதாக. ஆமென். எல்லா அந்தகார சங்கிலிகள் எல்லாம் அறுட்டும் அப்பா. ஆமென். சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. எல்லாம் சொல்லுவோம், அந்தகார சங்கிலிகள் ஆண்டவரே இப்பொழுது அறுந்து போவதாக. ஆமென். வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் நிர்மூலமாய் போவதாக. ஆமென். ஆமென். எல்லா தடைகளை உடைங்கப்பா. போன நாள் வழியில செபை பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, வேலையில் இருக்கிற தடைகள் நிர்மூலமாய் போகட்டும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஓ thank you Lord. ஆமென். 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 ஹalleluya. ஆவியானவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எல்லா சோர்வின் ஆவிகள் மரணத்தை கொண்டு வருகிற எல்லா மரண கட்டுகள் விலகுவதாக, மரண கட்டுகள் விலகுவதாக, எல்லா டிப்ரெஷன் விலகுவதாக, எல்லா சூசைட் எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும் அப்பா. தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போகட்டும். ஆமென். எல்லா தற்கொலை எண்ணங்கள் விலகட்டும். ஆமென். ஓ thank you Lord. ஆமென். 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 ஹalleluya. ஆவியை ஊற்றுங்கப்பா. அந்தகார சங்கிலிகள் ஆவியானவரே பிள்ளைகளை விடுதலையாக்கு, 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 விடுதலையாக்கு. ஆமென். 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 அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே, ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உன் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே, ஊற்றிடுமே வல்லமையே. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை, வல்லமை, வல்லமை. ஓ thank you Lord. ஆமென். ஆண்டவரே பலப்படுத்துங்க. ஆமென். அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே. ஆமென். வல்லமை, வல்லமை, வல்லமை தாருமே. ஆமென். ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக, எல்லா துக்கங்கள் எல்லாம் மறையட்டும். ஆமென். வல்லமை, வல்லமை, வல்லமை தாருமே. ஆமென். Oh thank you Lord. Hallelujah. Oh rabadarabu shandaradu rabadarabu. Amen. எல்லாரும் கேளுங்க. ஆமென். ஆமென். வல்லமை ஆண்டவரே, ஆவியானவரே ஒவ்வொரு விடுதலை ஆக்கும், விடுதலை ஆக்கும். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை வரட்டும். ஆமென். எல்லா கட்டுகள், ஆமென், மரண கட்டுகள் இப்பொழுதே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. சபை மக்களை காத்துக்கொள்ளுங்க, குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பார்க்கிற எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க. மரண வாசல்கள் அடைக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுகிறோம். ஆமென். 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 ஓ ரபதரப சங்கரதுரபரதரபோ. ஆவியானவரே கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே. ஆமென். அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை, வல்லமை, வல்லமை தாயானவரே. ஆமென். ஓ ரபதரப சந்தரதுரபரதரபோ. ஓ ரிகதரப சந்தரதுரபோ. ஓ ரியதரப சந்தராவியானவரே எல்லா மரண கட்டுகள், எல்லா மரண கட்டுகள், எல்லா மரண வாசல் எல்லாம் அடைக்கிறோம். ஆமென். எல்லா தற்கொலை எண்ணங்கள் விலகுவதாக. ஆமென். 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. எல்லா தடைகளை உடைங்க ஆண்டவரே. ஆமென். எல்லா தடைகளை உடைங்க. ஆமென்.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya. உம்முடைய ஜனங்கள் விடுதலையாய் கர்த்தா இருக்கட்டும் அப்பா. அன்றைய திரளான ஜனங்களை பார்க்கிற வழியில் நீர் மனதுருகினீர். உம்முடைய பிள்ளைகள் போகிற வேதனை நீர் அறிந்து இருக்கிறீரப்பா. அந்த டிப்ரெஷனை நீர் பார்க்கிறீர், அந்த மனசோர்வுகளை பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் போகிற பாதை, அந்த கண்ணீரின் பாதையை நீர் பார்க்கிறீரே, அந்த ஏமாற்றத்தின் பாதையை நீர் பார்க்கிறீரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வழியாய் போகிறதை நீர் பார்க்கிறீரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபியருக்கு நேராய் போகிறதை பார்க்கிறீரே. பயத்தின் ஆவிகள் ஆண்டவரே விலகட்டும், விலகட்டும் அப்பா. ஆமென். உம்முடைய ஜனங்களுக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். நீங்க தான்ப்பா எங்களுக்கு. ஹalleluya. ஆண்டவரே, உம்மை விட்டால் நாங்கள் யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. யாரிடப்பா நாங்கள் போவோம்? ஆமென். என் வேதனை யாரிடம் சொல்லுவோம்? ஆமென். என் கண்ணீரை யாரிடம் சொல்லுவோம்? ஆமென். ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. மார்போடு அணைப்பாரே, மான கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு, மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றுகிற தேவன், நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஒரு பட்சபாதம் பார்க்கிற தேவன் அவர் அல்ல. யார் அவர்கிட்ட வந்தாலும் சொல்லுகிறேன், அவர் அணைக்கிற தேவன், உங்களை தேற்றுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் உங்களை அணைத்துக் கொள்வார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் எங்களை புறம்பே தள்ளாதபடி அப்பா ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டீங்களா? ஹalleluya. சொன்ன மாதிரியே தெரியலையே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஸோ அடுத்த ஆராதனை ஈவினிங் 4:45க்கு. வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாத யாராக இருந்தாலும் நீங்கள் அதில் பங்கு பெறலாம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான ஒரு கூடுகை. ஸோ வியாபாரம் எப்படி செய்வது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் சரியாக ஈவினிங் 4:45க்கு நீங்கள் வரும்படியாக உங்களை யாவரை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
காலையில் மாலையில் சரியாக 4:45 வருகிறார்கள். ஸோ எல்லோரும் பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அந்த கூடுகை கரெக்டாக 6:30 முடியும். அதுக்கு பிறகு 6:40 4வது ஆராதனை இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ இப்போ யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ சகோதரிமார்கள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். ஸோ எவ்ரி வெனஸ்டே உங்களுக்காக அதை வைத்திருக்கிறோம், கண்டிப்பாக வாருங்கள். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே 1ஆம் தேதி நம்ம மார்னிங் டிவோஷன் சரியாக 5:30 இருக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பாருங்கள். 5:30 சரியாக வரும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது முடிந்த பிறகு 10 o'clock நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அதுலேயும் வந்து பங்கு பெறுங்கள். ஸோ அந்த உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெறும்படியாக யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மார்னிங் டிவோஷன் 7 மணிக்கு முடியும். இது 10 மணிக்கு ஆரம்பிக்கும். சாட்டர்டே மார்னிங் நமக்கு எப்பொழுதும் போல் ஸோ நம்முடைய மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது. சகோதரமார்கள் வந்து உற்சாகமாய் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சாட்டர்டே ஈவினிங் அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்கிறது. ஏனென்றால் வருகிற வாரம் நமக்கு வந்து ஞான திருவிருந்து வாரம். அதனால் எல்லாரும் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்க தீர்மானியுங்கள், காலத்தை தள்ளிப்படாதீங்க. ஸோ இன்றைக்கே ரச்சனைய நாள், அல்லேலூயா, அதனால் சீக்கிரமாக எடுங்க. ஸோ இன்றைய எவ்ரி சண்டே உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக எவ்ரி சண்டே நம்ம அந்த ஞானஸ்நான ஆராதனையை நாம் மாற்றியிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கும் ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. சரியாக இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஸோ பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் அதில் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் அனுப்பிச்சு கொண்டாட இருப்பில் என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். ஸோ பர்த்டே வெட்டிங் அனுப்பிச்சு கொண்டாட எல்லா கரங்களை உற்சாகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பாண்டவரே, உமக்கு நன்றி எடுத்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் யாவரையும் கண்மணி போல் காத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி எடுத்து ஸ்தோத்திரம் செய்து, மேலும் ஆண்டவரே, இந்த வருகின்ற வாரத்திலே யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பாண்டவரே. ஆமாண்டவரே, அவருடைய தேவைகள் விண்ணப்பங்களை எல்லாம் அறிந்த வல்லவர் நீரொன்று. அவை அனைத்து தேவைகளுக்காக வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொழிந்து இன்றுமே அவர்கள் யாவரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்ந்திட ஒவ்வொருவரையும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நாட்களை காண்கிறவங்களே கர்த்தர் நடத்துவாராக. ஸோ இந்த ஆராதனை தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். இதான் முதல் தடவையாக இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவில் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் யாரும் வந்திருக்கிறீங்களா? வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ யாரும் இல்லை, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஸோ இன்றைக்கு சாட்சி சொல்லும்படியாக வந்திருந்தால், ஏன்னா 4th சண்டே சாட்சி சொல்லும்படியாக வந்திருந்தால் கரங்களை உயர்த்தலாம். கர்த்தர் நாம மகிமைக்காக சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் யார் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, ஒருத்தர் இருக்கிறாரு. வேறு யார் இருக்கிறீங்களா? சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்போ நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ காணிக்கை முடிந்த உடனே அந்த சாட்சியை நாம் கேட்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோதரிக்கிறோம். கொடுக்க போகிற இந்த காணிக்கை தசமால் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளிலும் ஆண்டவரே விதைக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரை கூட்டத்தை வழி நடத்துங்க. மகிமையான காரியங்களை நீ செய்வனமா ஜெபிக்கிற ஒரு குறை இல்லாமல் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த மாதம் முழுவதும் உழைக்கக்கூடிய அந்த பலனையும் கிருபையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. தொடர் நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுகிறவளிலே உற்சாகமாய் கொடுப்போம். அல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக சகோதர ஐக்கியத்திலிருந்து ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். Loving Heavenly Father God, we thank you for this time, O Master God. We thank you once again for, Lord, bringing us together as one fold, O Lord. Lord, we pray right now, O Father God, for every offering and every tithe that has been sowed to the extension of your kingdom, O Father God. Lord, we pray as we see in the Bible, O God, the young lions, O Father, may grow weak and hungry, O Father. But those who seek the Lord, O Father, Lord, those whose hope is on you, O Lord, they lack no good thing, O Father. Lord, I pray that your children this month, O Father, that there would be no lack, O God, but there would be plenty, O Father, in their house, O Father. Lord, I pray that their house, O Lord, the barns in their house, O Father God, will be overflown, O Master Lord. Let there be a difference between the children who seek you and the children of the world, O Master. I pray that you would bless them, O Father God. Let your blessings, O Father, I pray that you would crown the years, O Father, Lord, with your goodness. And let grace and mercy, O Father, follow them, O Lord, this month and the coming months, O Father. I give you the praise and the glory in Jesus' precious name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் சாட்சியை நாம் கேட்போம். சாட்சி சொல்லுகிறவர்கள் முன்பாக வந்து சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் லாஸ்ட் இயர் February சேம் இதே மந்த்து. பட் இன்டர்வியூ செலக்ட் ஆனோம். நானே ஃப்ரெண்டு அட்டன் பண்ணோம். 2 பேரும் செலக்ட் ஆனோம். பட் ஃப்ரெண்டுக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிது, எனக்கு கிடைக்கல. வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். வர இன்டர்வியூலாம் பட் நோட்டீஸ் பீரியட் கேட்டுட்டு விட்டுறாங்க. இமீடியட் ஜாயினிங் 30 days வேணும்ன்ட்டு. பட் வெயிட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட்டை கேட்டேன். பாஸ்வேர்ட் இது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த எல்லாம் கிளியர் ஆச்சு, இன்னும் ஆஃபர் லெட்டர் வரல. கேட்டதுக்கு இல்லைப்பா வெயிட் பண்ணு, ஹோப் விட்டுறாத அப்படின்னாரு. இப்போ லாஸ்ட் மந்த் வெயிட் பண்ணோம். மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன், ஹெச்ஆர் கேட்டோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பார்த்தா நேற்று ஒரு ஆஃபர் லெட்டர் வந்தது. லாஸ்ட் 1 year கழிச்சு சேம் அதே கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்தது. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ 1 year கழித்து அதே கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே வைக்கணும்னு இருந்தாரோ கண்டிப்பாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ அது மாத்திரமல்ல, சிலருக்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
அருமையான சகோதரர் மதன் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர் நல்ல சுகத்தோடு கர்த்தர் அவரை பலத்தோடு நம்ம ஆலயத்தை கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல, ஃப்ராங்க்லின் அவருடைய தாயாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ அவங்களும் பலவீனமாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சகோதரி ஜான்சி அவர்களுக்காக உங்களை தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபியுங்கள். ஸோ அந்த மகளுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கற்று தரணும். சகோதரர் தியோபால் அவர்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கற்று தர வேண்டும். ஸோ அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற லாரன்ஸ், அவங்க தான் அந்த மீடியாவில் அந்த லைவில் அவங்க தான் பார்க்குறது. அவருடைய தாயார் எதிர்பாராத விதமாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஸோ கம்மியான ஏஜ் தான், ஒரு 3 நாள் ஃபீவர், காஃப் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த காஃபோட கன்ஜெக்ஷன் ஆகி அவங்க மரித்து விட்டார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். தேவன் அந்த குடும்பத்திற்கு ஒரே மகன், தகப்பனார் இருக்கிறார், 2 பேர் தான் இருக்கிறாங்க இப்போ. ஸோ சகோதரன் பேர் வந்து லோகநாதன், மகன் பேர் வந்து லாரன்ஸ். ஸோ இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தாயோடைய இழந்த அந்த துக்கம் இருக்கும், நிச்சயமாக ஆறுதலை கத்த தருவாராக. ஸோ அதனுடைய ப்ரேயர் மீட்டிங்கை வருகிற 28ஆம் தேதி 28th ஈவினிங் 7 o'clock அவங்க வீட்டில் வச்சுருக்கிறாங்க. வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த கலந்து கொண்டு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவளை தைரியப்படுத்தும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களமா நேசிக்கும் பரலோக பிதாவே, இதனால் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காய் நன்றி அப்பா. காலையிலேருந்து ஆண்டவரே அநேகருக்கு வேலையை கொடுத்துருக்கிறீர், கேன்சர்லேருந்து சுகத்தை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே, நல்ல உயர்வுகளை கொடுத்துருக்கிறீர், தடைகளை நீக்கி இருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே. 1 வருஷத்துக்கு பிறகு வேலையை நீர் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு புறம் சாட்சிகளை கேட்கும்போது மகிழ்கிறோம், இன்னொரு புறம் ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரை படுகிற வேதனைகளை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்காக உங்களுடைய திறப்பில் நிற்கிறோம். அந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருங்க. மதன் குடும்பத்துக்கு ஆறுதலாக இருங்க. மதனுடைய சிரத்திற்கிற பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. ஜான்சிக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஃப்ராங்க்லின் தாயாருக்கு நல்ல சுகத்தை நீங்கள் கொடுங்க. தியோபலங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. லாரன்ஸுக்கும் லோகநாதன் அவர்களுக்கும் ஆறுதலாக இருங்கப்பா. அந்த இருதயத்தை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன சத்தமே காணோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இன்றைக்கி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா? சுருக்கமாய் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சி ஃபார் என்னது? சி ஃபார் என்னங்க, யாருக்குமே தெரியாதா? சி ஃபார் கேட்டு வேறு, சி ஃபார் சர்ச்சு. ஆமாம், அல்லேலூயா. வித்தியாசமாக சொல்கிறீங்களாப்பா. சி ஃபார் கிரைஸ்ட்டு. அடுத்தது சி ஃபார் கம்யூனியன். ஆமேன், கம்யூனியன். ஆமேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சி எல்லாம் சொல்கிறீங்க. ஆமேன், பரவாயில்ல. எல்லாருக்கும் ஏபிசி தெரியுதே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கி லைஃப்பில் 3 சி ரொம்ப முக்கியம். 3 சி, 3 C's ஆஃப் லைஃப். ஸோ ஏபிசி இருக்குல்ல, 3 சி வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் வாழலாம். கர்த்தர் உங்களை நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கைக்கு தேவை 3 சி என்ன, அதுதான் என்னோட செய்தி. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா கலேஷியன் சாப்டர் 6 verse 5 to 18 முதல் சி. ஸோ கலாத்தியர் 6வது அதிகாரம் 5 to 18 வசனம் பாருங்கள். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போது முதல் சி வந்து சாய்ஸ். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சாய்ஸ் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். உங்கள் முன்னாடி நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சரி, மில்க்கும் இருக்கும், பாய்சனும் இருக்கும். அல்லேலூயா, ரெண்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் எதை சூஸ் பண்ண, என்ன சாய்ஸ், என்ன சூஸ் பண்ணுறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லா அதிகாரம் கையில் கொடுத்துட்டார், ஃபுல்லாக கொடுத்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் ஜீவ விருட்சத்தின் மரத்தை எங்கே வச்சார்? ஏதேன் தோட்டத்தில் வச்சார். வச்சுட்டு சொன்னார், அதில் என்ன பண்ணிடாத,
புசிச்சிடாத, சரியா, நன்மை தீமை அறிய பக்கமே போயிடாத. ஆனால் ஏவாள் எதை சூஸ் பண்ணாலும் அந்த கனியை சூஸ் பண்ணினாள். ஸோ அதனால் பாவம் உலகத்தில் பிரவேசிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். நல்ல ஆசீர்வாதமாக இருந்த காரியங்கள் ஒரே ஒரு தேர்ந்தெடுப்பு என்ன பண்ணுருச்சுன்னா வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நீ எதை சூஸ் பண்ணுறீங்க? நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கும், உங்களுக்கு முன்பதாக நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஸோ என்னுடைய நண்பர், க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில், சரியா, அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது திருமணம், சரியா, அவர் ஒரு பெண்ணை உயிருக்குறாய் காதலித்தார், சரியா. இவங்க வீட்டில் யாரும் என்ன பண்ணல, சம்மந்தம் தெரிவிக்கலை. இவங்க வீட்டில் யாரும் சம்மந்தம் தெரிவிக்கலை, எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், சரியா. ஏன்னா அது புறஜாதியான பெண், சரியா, ஆண்டு அறியாத குடும்பம். அதனால் அவங்க வீட்டில் யாருமே என்ன பண்ணல, சம்மந்தம் தெரிவிக்கலை. கடைசியாக எங்கே வந்துட்டார்னா பாஸ்டர்கிட்ட வந்துட்டார், சரியா. ஐயா, நீங்கள் தான் எனக்கு யார், அப்பா அம்மாவாக இருந்து என்ன பண்ணணும், இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா யார்கிட்ட வந்துட்டார்னா பாஸ்டர்கிட்ட வந்துட்டார். பாஸ்டர் கேட்டார், பொண்ணு எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஐயா, பொண்ணு கிளி மாதிரி இருக்கும்யா. யார், எப்படி இருக்குமா? கிளி மாதிரி இருக்கும்யா. நீங்கள் தான் யா அந்த கிளியை இந்த காக்காவோட கட்டி வச்சிடணும்யா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், கேட்டார், சரியா. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், சரி, கத்த நல்லவர். ஸோ கிளியை கட்டி கொடுக்குறது கேட்டார். உடனே சரி, பாஸ்டரும் பார்த்தாரு, பையன் நம்மளை நம்பி வந்துட்டான், அவன் குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்படல, யாரும் நம்ம சர்ச்சைக்கு வரல, இவன் தானே வரான், சரி முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, சரியா. ஒரு 3 மாதம் இருக்கும், திருப்பி பாஸ்டர்கிட்ட ஓடி வந்தார். ஐயா, ஒரே டார்ச்சர் கொடுக்குறாயா அவ, யார், ஒரே டார்ச்சர் கொடுக்குறா, ரொம்ப தொல்லை பண்ணுறாயா, என்னால் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு போயிட்டேன்யா அப்படின்னு சொல்லி கத்துவார். பாஸ்டர் கூலாக ஒன்று சொன்னார், கிளியிலப்பா கொத்த தான் செய்யும், வாங்கிக்கோ. கிளினா என்ன பண்ணோம், கொத்திட்டு தான் இருக்கும். நீ கிளியை தானே கல்யாணம் பண்ண, அப்போ என்ன பண்ணோம், அது கொத்திட்டு தான் இருக்கும். ஸோ சூஸ் பண்ணது யார், நீ தான் கிளின்னு சூஸ் பண்ண, அப்போ கிளி கொத்த தான் செய்யும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி வரைக்கும் கொத்திட்டு தான் இருக்குது அது, இந்த டேட் வரைக்கும். ஃபோன் பண்ணுவதெல்லாம் ஜேம்ஸு அப்படின்வார், என்ன பண்ண முடியும், ஒன்று பண்ண. போன வாரம் கூட கேட்டேன், எப்படின்னா இருக்கிறேன், என்ன பண்ணுறதுப்பா, அப்படியே தான் போகுது, அப்படியே தான் போகுது. மோர் தென் 25 or 30 years நினைக்கிறேன். கொத்தி 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 இப்போ வாய்ஸே இல்லை இவருக்கு, அவன் ஈஸியாக இருக்கிறார் இப்போ. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ சாய்ஸ் யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும், அல்லையா, டூப்ளிகேட்டும் இருக்கும், ஒரிஜினலும் இருக்கும். எதுலனாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு லவ்வில் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், சரியா. ஒரு எந்த ஒரு காரியமாக எடுத்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அதில் 2 காரியங்கள் இருக்கும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஜனங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என் கூட நிற்கிறவங்க யார், என் பக்கத்தில் வரவங்க யார், சரியா. கோராகின் புத்திரர்களோடு சேர்றவங்க யார், என் கூட வரவங்க எங்கே வந்துடுங்க, என் பக்கத்தில் நில்லுங்க. கோராகின் புத்திரரோடு சேர்றவங்க அங்கே போய் நில்லு. ஸோ சூஸ் பண்ண சொல்கிறாரு. அப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் தான் அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், சரியா. வனாந்திரத்துலேயும் எகிப்து தேசத்துலேயும் கண்ணார அற்புதம் செய்கிறாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 குரூப் ஆகிடுச்சு. அப்போ ஒரு குரூப் எங்கே வந்துச்சுன்னா மோசஸ் பக்கத்தில் நின்றுட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன வந்துச்சு, கோராக்கின் புத்திரரை செலக்ட் பண்ணாங்க. முடிஞ்சது கதை என்னாச்சு, பூமி என்ன பண்ணார், கர்த்தர் பிளந்தார், மொத்தமாக உள்ளார போயிட்டான். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் தப்பித்தார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க, அது எந்த ஏஜாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முதல் சரியா, சாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா உலகம் ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது, சுற்றி பார்த்துக்கோ, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு, நீ எந்த பக்கம் போறியோ போ, நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு ஆப்போசிட்டாக நான் போயிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோத் இங்கேருந்து பார்க்கும் பொழுது சோதோம் குமாரா எப்படி தெரிஞ்சுதான், தேவனுடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல தெரிஞ்சுதான்.
இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பச்சை பசேல், அவருக்கு ரொம்ப செழிப்பாக தெரியுது. அவ்வளோ பார்த்த ஒரு மனுஷனுக்கு அந்த உள்ளார இருக்கிறதெல்லாம் பேயின்னு தெரியல. அதான் ப்ராப்ளம். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? எங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா, ஆனால் உள்ளே இருக்கிற மக்கள் அவங்க பாவத்தில் நிறைந்தவர்கள், அக்கிரமத்தில் நிறைந்தவர்கள், அது தெரியல அவருக்கு. அதனால எதை சூஸ் பண்ணிட்டார்னா அதை சூஸ் பண்ணார். கடைசியில் பாருங்கள், சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்கும் போது கைப்பிடிச்சி வெளியே கொண்டு வர்றார். சில டைம் நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணுற காரியம். இனி நிறைய பேருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, நீ எதை செலக்ட் பண்ணுறீங்க, எதை சூஸ் பண்ணுறீங்க. ஆமேன். நீங்கள் கரெக்டானதை சூஸ் பண்ணால் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். ராங்கை சூஸ் பண்ணால் அதோடைய அழிவு உங்களுக்கு தான். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜோசப் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், போர்த்திபார் வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, வெளியே வந்துட்டான். நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் நீங்களோட சாய்ஸஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணும்போது ரொம்ப டிசிஷன் எடுக்கிறதுல நான் சொல்லுகிறேன், அதை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உடைக்கவும் செய்யலாம். உடைக்கிறது ஈஸி, கட்டுறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஒரு கட்டுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பில்டிங் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இடிக்கிறது என்ன பண்ணுவானுங்க, 2 நாள் போதும். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கட்டும். இப்போலாம் பாம் வச்சா ஒரே செகண்டில் கூட இழிச்சிட்றான், கீழே பொத்துன்னு போயிடுது, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு செகண்டில் உருவாக்க சொல்லுங்கள் பார்ப்போம், உருவாக்க முடியாது. அப்போது நீங்கள் எதை சாய்ஸ், நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடைய கரியர் சேஞ்ச், ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று மாறணும், ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும், இல்லைனா ஒரு நிலத்தை வாங்கணும், ஏதாவது ஒன்று பை பண்ணணும், சரி வீடை வாங்கணும். அது மாத்திரமல்ல, ரிலேஷன்ஷிப் காரியத்தில் அது ஒருவேளை எண்டு பண்ணணும், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய காரியங்கள் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை வந்து அடாப்ட் பண்ணணும், குழந்தை தத்தெடுக்கணும். சில எல்லாத்துலேயும் நான் விசுவாசிக்கிற பிள்ளையோட எஜுகேஷன், இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஞானமாக நீங்கள் அந்த சாய்ஸஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுதாமே? ஸோ கரெக்டாக நீங்கள் படிக்கும் பொழுது எதை படிக்கணுன்றது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இல்லை எங்கள் அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டாங்கன்னா கஷ்டம். நீங்கள் நினைப்பீங்க இந்த காலேஜ் பெஸ்ட்டு நினைப்பீங்க, சரியா? ஆனால் அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். எப்படி அது சோதம் குமார மாதிரி இருக்கலாம். இல்லையா? அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்வாங்க. ஆமேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போவே சொன்னல, அந்த வேர்டை கேட்டாலும் நமக்கு டென்ஷன் ஆகும்ல நிறைய பேருக்கு. அப்போவே நான் சொன்னல. அப்போ பார்த்துக்கோங்க, கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறத கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு லோத்தை மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. அந்த கிளியை செலக்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, கிளியை செலக்ட் பண்ணிடாதீங்க, குத்திரும். அல்லேலூயா. இப்போள்ள கிளியெல்லாம் குத்துது, பார்த்துக்கோ. சரியா? ஜாக்கிரதையாக இருங்க. ஆமேன். அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன பண்ணேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டார்னா, நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக. கரெக்டா? ஸோ அப்போ நல்லா ஜான் காஸ்பல் சாப்டர் 15:16 நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்னா மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த கனிகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டை கொடுக்கல, நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை கனி உள்ளவர்களாக கர்த்தரை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 காரியங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ், 4 லெட்டர்ஸு. லவ்வுக்கு ஆப்போசிட் என்ன? ஹேட். சரியா? என் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வந்துட்டீரா? அல்லேலூயா. கரெக்டாக டபக்குன்னு அடிக்கிறார். சரியா? ஹேட் அது 4 லெட்டர் தான். ஒன்று நீ லவ்வை செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா எதை செலக்ட் பண்ணணும்? ஹேட்டை செலக்ட் பண்ணணும். ரெண்டுமே செலக்ட் பண்ண முடியாது. 7 லெட்டர் வேர்டு ஃப்ரெண்ட்ஸு, எனிமீஸ், அதுவும் 7 லெட்டரு, இதுவும் 7 லெட்டர். ஒன்று நீ ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைன்னா யாராக இருக்கணும்? எனிமியாக இருக்கணும். அதை தான் நீ செலக்ட் பண்ண முடியும்.
ரெண்டுமே நீ செலக்ட் பண்ண முடியாது. 5 லெட்டர் வேர்டு ட்ரூத். அடுத்தது 5 லெட்டர் வேர்டு லையிங். ஒன்று நீ உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? பொய்யா இருக்கணும். ரெண்டுமே நீ இருக்க முடியாது. நீ ரெண்டுமே இருக்க முடியாது. யாராவது ஒன்று தான். ஒன்று உண்மையாக சூஸ் பண்ணிட்டு வாழு, இல்லைன்னா பொய்யா தான் வாழ்ந்துட்டு போகணும். ஒன்று இயேசு, இல்லைன்னா யாரு சொல்லுங்க? எவனா ஒருத்தனுக்கு இருக்கணும். ஒன்று யாருக்கு உண்மையாக இருக்கணும்? இயேசு. இல்லைன்னா யாருக்கு உண்மையாக இருக்கணும்? பிசாசுன்னு உண்மையாக இருக்கணும். ஏன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். நீ இங்கே ஒரு கால் அங்கேயே ஒரு கால் நம்ம இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல 7 லெட்டர் சக்ஸஸ், ஃபெயிலியர். இன்னொரு அதே 7 லெட்டர் தான் ஃபெயிலியர். ஒன்று நீ சக்ஸஸாக இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகிடுவ? ஃபெயிலியர் தான் நீ செலக்ட் பண்ண முடியும். 3 லெட்டர் ஜாய், க்ரை. ஒன்று நீ சந்தோஷமாக இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? அழுதுட்டு தான் இருக்கணும். அப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எதை நான் செலக்ட் பண்ணுறேன். 10 லெட்டர் வேர்டு பாசிட்டிவிட்டி, என்னது நெகட்டிவிட்டி. ஆமேன். என்னவாக இருக்கணும்? ஒன்று நீ பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். 5 லெட்டர் வேர்டு பிளஸ், கர்ஸ். ஒன்று நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், இல்லைன்னா சாபமாக இருக்கணும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே சேம் லெட்டர்ஸ். எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. ரூத்துக்கு, ஓர்பாக்கு, நாகோமிக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. 3 பேரும் கணவன்மார்களை இழந்துட்டாங்க. 3 பேருக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. இப்போ நகோமி மாமியார் சொல்லுகிறா, நீ எங்கே போயிடுங்க? உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. அவளே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நகோமி ஆப்ஷன் கொடுக்குறான், போ உன் தகப்பனார் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த டைமில் ஓர்பா சொன்ன உடனே போயிட்டா. ஆனால் ரூத் ஒரு சாய்ஸ் எடுத்தா. என்னென்னா, யாரோட வாழ்வேன்? உன் தேவன் என் தேவன், உன் மக்கள் உன் ஜனங்கள் என் ஜனங்கள். நீ எங்கே மறிக்கிறியோ அங்கே நானே மறிப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் செலக்ட் பண்ணது பயங்கரமான விஷயம். சாய்ஸ், சரியான சாய்ஸ் எடுத்தா. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நகோமி சொல்கிறாள், அவளுடைய மன உறுதியை கண்டாள். அவள் மன உறுதியை கண்டு என்ன பண்ண, அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அதை குறித்து பேசலை. ஒன்று சாய்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ண நான் உறுதியாக நெல். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சரியான விதத்தை, கர்த்தருக்கு பிரியமானதில் நீ உறுதியாக நில்லுங்க, செலக்ட் பண்ணுங்க, அந்த சாய்ஸ் எடுங்க, கர்த்தர் நிச்சயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. ராகாப் வேசி, அவள் ஒரு ப்ராஸ்டிடியூட். அவன் நினச்சிருந்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த வேவுக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு தீர்மானம் எடுத்தா, நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த எரிகோ மக்களுக்கு யாருக்காக என்ன பண்ண மாட்டேன், அவங்க பக்கம் நிற்க மாட்டேன். யார் பக்கம் நிற்பேன்? இவங்க பக்கம் நிற்பேன். சொல்கிறா, தேவன் உங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அந்த டைமில் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் அவன் எதை செலக்ட் பண்ணானா, ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய காரியத்தை செலக்ட் பண்ணான். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், அந்த சந்ததியில் யார் வரா? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய செலெக்ஷன் ரொம்ப, சாய்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்க. ஸோ இப்போ கல்யாண காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், சரியா? சாமுவேல் மாதிரி அவுட்டரை பார்க்காத. அல்லேலூயா. சாமுவேல் மாதிரி நீ பசங்களாம் நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆமே, இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, எல்லாம் ஓகே, சரியா? பிள்ளைகளும் நல்லா அழகாக இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வெளிப்புறத்தை பார்த்து ஏமாறாத. எனக்கு கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அப்போ நீ செலக்ட் பண்ணும் பொழுது, அது எதுவாக இருக்கட்டும், உங்கள் வேலைகளாக கூட இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், சில காரியங்கள் இருக்கட்டும், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும், வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீ எதை அந்த சாய்ஸில் எதை சூஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ தவறானதை சூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி நம்ம தான் ரெக்ரெட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் என்னை டிஏவியில் தான் சேர்த்தாங்க. ஆரம்பத்தில் டிஏவியில் சேர்த்தா சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, நல்ல இங்கிலீஷ் பேசலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி எனக்கு யார் மேலே கோவம்னா, எனக்கு டீச்சர் மேலே கோவம். அல்லையா, எனக்கு சரியான அங்கே சின்ன வயசுலேயே இவங்களாம் சரியாக நம்மளை இது பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது. அந்த டைமில் அந்த இடத்துல தமிழ் மீடியம் ஒன்று வந்துச்சு, புதுசாக ஆரம்பித்தாங்க. ஸோ நான் எதை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்,
வீட்டில் ஒரே படிவாக தான் நான் எங்கே படிக்க மாட்டேன், டிஏவியில் படிக்க மாட்டேன். எனக்கு அன்றைக்கி அதோடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. ஓப்பனாக சொன்னால் அன்றைக்கி அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. வீட்டில் சொல்கிறாங்க டிஏவிலே படி, நல்லா இருப்பேன், டிஏவிலே படி, சரியா, இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டு தான் அந்த ஸ்கூலு, எனக்கு இந்த ஸ்கூலே வேண்டாம், என்னை அங்கே போட்டுரு, அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே இன்டர்வியூவில் எனக்கு ஒரு தமிழ் வேர்டு தெரியாது, எல்லாம் இங்கிலீஷில் தான் தெரியும். 1 to 100 இங்கிலீஷில் எழுதுவானா, தமிழில் 1, 2, 3 எழுத தெரியாது. அவங்க சொன்னாங்க எப்படி இவன் தமிழ் படிக்க போகிறான்னு தெரியலையேன்னு. அப்போ இங்கிலீஷில் நம்ம தான் நம்பர் 1 அங்கே, ஏன்னா டிவிலேருந்து போகிறோமே. ஆனால் காலம் செல்ல செல்ல தமிழ் நல்லா வந்துருச்சு, எது போயிடுச்சு? இன்றைக்கி வரைக்கும் ஏன்டா நான் படிக்கலைன்றத இன்றைக்கி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி செய்த ஒரு தவறு. காற்றுள்ளது போதே கரெக்டாக உங்கள் சாய்ஸை கரெக்டாக எடுத்துக்கோ. காற்றுள்ளது போதே துற்றிக்கொள். 60 வயசில் போய்ட்டு ஐயோ படிக்க சொன்னாங்களே நான் படிக்கலையே, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அந்த அந்த டைமில் உங்களுக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அன்றைக்கே நல்ல குடும்பமாக இருந்துச்சே, முஞ்சிச்சே, நல்ல கணவனாரை குத்தாரு, நல்ல பிள்ளைகளை குத்தாரு, நான் பண்ணிட்டேனே, வேறு சாய்ஸ் எடுத்துட்டேனே. நான் சொல்லுகிறேன், அது யாருக்கு பாதிப்புனா உனக்கும் பாதிப்பு, உன் சந்ததிகளுக்கும் பாதிப்பு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க, கரெக்டானதை செலக்ட் பண்ணுங்கள். ஆமேன். நேர்த்தியானதை செலக்ட் பண்ணுங்கள். ஆமேன். உங்கள் சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கரெக்டானதை செலக்ட் பண்ணு. ஆமேன். ஏமாந்துராத. கவரிங் நகையை பார்த்து ஏமாந்துராத. அல்லேலூயா. நிறைய கவரிங் இருக்கும், நிறைய கவரிங் அப்படி அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும், ஏமாந்துராத. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ரெண்டாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய, இன்றைக்கி ஏன்னா கதை சொல்ல முடியாது, உங்களுக்கு கதைலாம் இல்லை உங்களுக்கு, சரியா? சாரி, டைம் இல்லை. ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்லியாஸ்டிக் சாப்டர் 9 verse 11. ஸோ பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஸோ இன்னொரு வசனத்தை நீங்கள் வாச்சிங்கன்னா, இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஸோ 11வது அதிகாரம் 4 to 6 வசனங்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று, இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ என்ன பண்ணாத, அறியாயே. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? ஒன்றும் புரியல பிரதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டாவது நீங்கள் எப்படி இருக்குன்னா, சான்ஸ், உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எனக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது அதை நழுவ விடுறோம், சரியா? வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதை ஒமிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங்னா, இஃப் யூ வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டிஷன் யூ வில் நெவர் கெட் எனிதிங் டன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். ஸோ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்து, மழை பெஞ்சாதான் நான் விதைப்பேன்னா கண்டிப்பாக என்ன பெய்யாது, மழை பெய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மழை வரட்டும் நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விதைக்க முடியாது. நான் நிறைய இந்த ஊழிய பாதையில் பார்த்துருக்குறேன் பிரதர். அந்த காசு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன் பிரதர். நான் இது வரைக்கும் சொன்ன ஒருத்தருக்கும் அப்படி வந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், வந்தால் நீ என்ன பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன்னு தெரியும். ஸோ நிறைய டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நடந்தால் வீட்டு காரியம், இப்போ வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும், பணம் வந்தால் வாங்கிடலாம். பணம் வரும்னு நினைக்கிறீங்க, ஜென்மத்துக்கும் வராது, கண்டிப்பாக வராது. ஆனால் ஒரு விசுவாசத்தோட ஒரு சான்ஸ் வருது, ஓகே, ஒரு ஆஃபர் வருது, ஏதோ ஒன்று வருது, கர்த்தர் வாய்ப்புகளை தராரு. இப்போ பாருங்கள், நம்ம சர்ச்சை இது பண்ணணும்,
கர்த்தர் வந்து அது ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் நான் காலே வைக்க மாட்டேன்னா, நான் சொல்லுகிறேன், நான் இல்லை என் சந்ததி யாருமே என்ன பண்ண மாட்டான், அது பண்ணவே முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து சில வாய்ப்புகளை, சில சான்சஸை தருவார், உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். அதை கரெக்டாக நீங்கள் கையாளுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு வரும் பொழுது நிறைய டைம் பண்ணுற விஷயம் நான் சொல்லிட்டேன், நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற தவறு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று காரியம் நடக்குது. சரி, உதாரணமாக வேலைக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை இன்டர்வியூவில் வந்து எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஓகேவா இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு, நீங்கள் வந்து தகுதியாக இருக்கிறீங்க, கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஓகே, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜோம் பண்ணி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஜோம் பண்ணி சொல்கிறேன்னா உனக்கு அடுத்தது வேலை தருவானா? அவன் தரமாட்டான். நிறைய டைம் நிறைய மிஸ்டேக் அப்படி தான் பண்ணுறோம். கர்த்தர் சில டைம் கரெக்டாக நடத்துவார். நடத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியேசர்ட்ட நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எலியேசர் வந்து ரெபேக்கா வீட்டுக்கு கரெக்டாக வந்தாச்சு. வந்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லு, நீ ஓகேவா இல்லையான்னு சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுறேன், அதான் நான் போயிடுறேன். ஸோ அதே மாதிரி ரெபேக்காவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா, அவள் வாய்மொழியை கேட்போம், யாரையும் பார்க்கல, ஈசாக்கு எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. வாய்மொழியை கேட்பான்னா டபக்குன்னு என்ன பண்ணிட்டான், போகிறேன், முடிஞ்சது கதை. ரெபேக்கா நான் ஒரு 5 நாள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்து சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தானா, 5 நாள் எலியேசர் என்ன பண்ணியிருப்பார், சாப்பிடாம உட்காந்துருக்கணும். 5 நாள் கழிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியாது. சம்டைம்ஸ் சில சான்சஸை கர்த்தர் நேரடியாக நடத்த உங்களுக்கு தெரியும், இது கர்த்தருடைய திட்டம் தெரியும். ஆனால் சும்மா நான் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன், 2 நாள் ஜோம் பண்ண, நீ ஜோம் பண்ணிட்டு அப்போ ஜோம் பண்ணிட்டு போகலையா நீன்னு அடுத்த கேள்வி கேட்போம். சரி போனல, ஜோம் பண்ணிட்டு போனியா, ஜோம் பண்ணா போனியா சொல்லுங்கங்க. எல்லாம் அப்படி முழிக்கிறீங்க. ஜோம் பண்ணிட்டு தானே போனேன், இந்த காலத்துக்காக ஜோம் பண்ணேன், ஆண்டவரே உங்களுக்கு சத்தமாக தான் காரியங்களை வாய்ப்பு பண்ண. அங்கே போய் உட்காந்து ஏன் கன்ஃபியூஷனு, அங்கே போய் ஏன் உட்காந்து டிஸ்ட்ராக்ஷனு. கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு, ஒரு சான்ஸை கொடுத்துட்டாரு. ஓகே ரைட், அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, கர்த்தர் இதில் இருக்கிறார், ஜோம் பண்ணோம், கர்த்தர் ஜெபிச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கி இந்த லேண்டு காலத்தில் நான் சொல்ல முடியும், கூப்பிட்டாங்க, எனக்கு தகுதியானவன் அல்ல நான், ஆனால் போய் நின்னேன், ஜோம் பண்ண, ஓகே ரைட்டு, சமாதானம், ஓகே பாரு போ. நேராக இது வரைக்கும் நான் சொல்கிறேன், நேரம் என்னமோ தைரியமாக பேசிட்டு கிடக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. எப்போ ஆரம்பிக்கலாம் ஃபவுண்டேஷன், சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படி சொல்லி நான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் சில சான்சஸ் ஆண்டவர் தருவார், அது மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தடைகளும் வரும், சில சான்சஸ் வந்து உங்களுக்கு வரும். சிலர் வந்து ஆண்டவர் மன்னிக்க சொல்லுவார், மன்னிச்சிருங்க, சரியா? சில தவறுகள் சில செய்யும்போது ஆண்டவர் சொல்ல, அவனை மன்னிச்சிருப்பா, இதான் டைம், மன்னிச்சிரு அப்படின்னா, இல்லை இன்றைக்கி என்னால் மன்னிக்க முடியாது, இன்றைக்கி அந்த மூடு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க. சில வீட்டில் மரண வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், வந்து சிலர் வந்து அழுவாங்க. அழும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ நேற்றே வரலான்னு நினச்சேனே உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்வாங்க. அதை நேற்றே வரலான்னு நினச்சேன், ஏன் வரல? நேற்றே வரலான்னு நினச்சின்னா வந்து பார்த்துருக்கணும். அங்கே உட்காந்து இந்த டைலாக் வரும், நேற்றே வரலான்னு நினச்சேனே, நேற்றே வந்திருந்தால் பார்த்துருவேன், அதான் பார்க்கல, விட்டுரு. நிறைய வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தராரு. ஸோ பார்க்கணுன்னு வாய்ப்பை தந்தாருன்னா பார்த்துரு, அல்லேலூயா. சில சான்சஸ் வரும். நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை என்ஜாய் பண்ண தெரியல, தான் ப்ராப்ளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் ஒரு அம்மா நைட்டு கால் பண்ணிச்சு, நம்ம சகோதரி தான், சரி சர்ச்சில் வரவங்க தான். ஐயா அப்படின்னுச்சு, என்னம்மா சொல்லுமா அப்படின்னு. ஐயா ஒரே தொந்தரவு பண்ணுறான் ஐயா பையன். என்ன தொந்தரவு பண்ணுறான்? பிரியாணி வேணும்னு சொல்கிறான் ஐயா, கொஞ்சம் பேசுங்க ஐயா, என்ன வேணுமா? யோசிக்கலாம், பாஸ்ட்டுக்கு எதை மாதிரி கால்லாம் வந்து பிரியாணி வேணும்னு சொல்கிறான், அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. நானும் அவன்கிட்ட சரி கூடு, என்ன பண்ணுறது, என்னடா உன் பிரச்சனை? அது நைட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கிறான், 8:30 மணிக்கு பிரச்சனை பண்ணுறான், எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி. என்னடா உன் பிரச்சனை, எதுக்குடா பிரியாணி இப்போ வேணும், கொடுக்கறத சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. பாஸ்டர் ஐயா இன்றைக்கி என் பர்த்டே பாஸ்டர் ஐயா, எனக்கு பிரியாணி கொடுக்க சொன்னேன். அது கேட்டோன்னு எனக்கு மனசு கேட்கல, இல்லைடா அம்மாட்ட கொடுறான்னு சொல்லிட்டு
ஏம்மா அவனை பர்த்டேல ஒரு பிரியாணி கூட போட தெரியாது உனக்கு, இப்போ அவன் பிள்ளை ஆசையாக கேட்குற பிரியாணி போடுமான்னு. அப்படியா, போடணுமா, சரி ஓகே ரைட்டியா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடுறேன். ஏங்க அவன் டெய்லியாக பர்த்டே வரப்போகுது, கொஞ்சம் யோசிங்க, டெய்லியாக பர்த்டே வரப்போகுது. சில டைம் அந்த சந்தோஷம்ன்ற சான்ஸ் உங்களுக்கு வருதா, என்ஜாய். இந்த கல்யாண வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாமனுங்க மச்சனுங்க தாய் மாமன் என்ன வரும், அவங்களாம் வந்து ஒரு வித்தியாசமாக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படியே முறைச்சிட்டு நிற்பான், வெறப்பாக நிற்பான். எங்களை சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கல, என்னடா இது எங்களுக்கு பீஸ் போடல, இவன் அதான் பீஸ் அன்றைக்கி தான் சாப்பிட்றியா நீனு, வேறு எதுக்கு பீஸே கிடையாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் நம்மளே பண்ணியிருப்போம். சரி ஒரு சந்தோஷமாக எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் இவன் இதில் ஃபோட்டோவில் அப்படி முன்னிப்பான். நீ அதுக்கப்புறம் ஆல்பம் பாருங்களேன், அவன் மட்டும் தனியாக தெரியுவான். நீ ஆல்பம் அதுக்கப்புறம் பாருங்களேன், அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் அவர் மட்டும் ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரே பிரச்சனை பண்ண, உன் சாட்சி அப்படியே பரவிட்டே கிடக்கும். ஆல்பம் பார்க்க பார்க்க உன் சாட்சி போயிட்டே இருக்கும். அன்றைக்கி ஒரே பிரச்சனை பண்ணிட்டார் மனுஷன், இப்படியே நிற்க வச்சுட்டோம் அவரை. அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். அவருக்கு இழுத்து வந்து நிற்க வச்சோம், அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எப்பா சந்தோஷமாக இருக்கிற டைமில் போய் சந்தோஷமாக இருறேன், துக்கமாக இருக்கிற இடத்துல போய் துக்கமாக அவங்க கூட சந்தோஷமாக இரு, இந்த துக்கத்தில் பங்கு பெறு. நீங்கள் பாருங்கள், இளையகுமாரன் வந்து வீட்டுக்கு வந்தான், கரெக்டாக இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தான். அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனை கட்டி அணைச்சார், முத்தம் விட்டார், அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்து எல்லாம் கொடுத்து என்ன பண்ணார், பெரிய ஃபீஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ இது வரைக்கும் அந்த வீட்டில் மியூசிக்கே கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசி பாருங்கள், மியூசிக் இல்லை, யாரும் வந்து சந்தோஷமாக இல்லை. ஆனால் இப்போ எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் வரான், மூத்தவன் வரான். இப்போ நல்ல சான்ஸ் என்னது, அவங்க வீட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு நல்ல சான்ஸ் வந்துருக்குது. நல்ல கன்றுக்குட்டியை வச்சு அப்பா அடித்து போட்டு சூப்பர் இதை வச்சுட்டு இருக்கிறாரு, உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். ஆனால் எங்கே நிற்கிறான், வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். என்ன சத்தம், இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இப்படி இருக்காத, ஏன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உனக்கு அப்பா வர்றாரு, அப்பா வாப்பா, பையன் தம்பி வந்துட்டான்பா, வாப்பா உள்ளார வந்து, நீ எனக்கு ஒரு கன்றுக்குட்டி வச்சு இது வரைக்கும், ஏய் அடிச்சிருக்காருல உட்காந்து தின்னண்டா வந்து. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, சந்தோஷம் வந்து என்ஜாய் பண்ண, அவங்க என்ஜாய் பண்ண தெரியல பாருங்கள். நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணவே தெரியல, அதான் ப்ராப்ளம். சான்ஸ் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸாக வரட்டும், இந்த பர்த்டே வரட்டும், சிலலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துரு, வருஷத்துக்கு ஒரு தடவை போகுது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. ஏய் பீரோவில் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடு, சரி ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுக்கல, அந்த மனுஷன் தான் மறதி, சரி அந்த ஆளுக்கு அந்த புத்தி தான் இல்லை, ஓகே ரைட் உட்காந்து சாப்பிடு, நீ தான் எடுத்து கொடுக்கல, வா சாப்பிடலாம், வா சந்தோஷமாக இருப்போம். அந்த சான்ஸை வந்து சந்தோஷமாக மாற்றுங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லையா, அதை விட்டுட்டு அது இல்லை. சிலலாம் நான் பார்த்துருக்கேன், ஃபோன் போது சொல்லுங்கய்யா என்னையா பர்த்டே அப்படின்வாங்க. எனக்கா என்னடா இது, திருமணம் ஆகி என்னையா ஆச்சுன்னுவாங்க. எனக்கு அடப்பாவில ஏன்டா காலையில் கால் பண்ணுறோன்னு இருக்கும். இன்னும் சிலர் இருக்கிறேன், நான் கால் பண்ணேன் இந்த பர்த்டேக்கெலாம் காணும் பொழுது, இன்றைக்கி ஆனிவர்சரியா எனக்குன்னு வாங்களா, எனக்கு தூக்கி வாரி போட்டுருவோம். இன்னமும் இன்னைக்கு ஆனிவர்சரி அப்படின்வாங்க. ஐயா நீங்கள் எழுதி கொடுத்தது அப்படி தான் இருக்குது. அப்படியா, அப்படி எழுதி கொடுத்த நான் அப்படின்வாரு. இதெல்லாம் இந்த டெய்லி காலையில் எனக்கு 7:30 நடக்கும் இந்த கூத்தெல்லாம். 7:30 ஒரு எஃபெக்ட் நடக்கும். சிலர் பர்த்டே மறந்து தூங்கிட்டு இருப்பான், நம்ம எழுச்சி சொல்லணும் இன்றைக்கி உனக்கு பர்த்டேப்பா, ஓ அப்படியா அப்படின்வான், இன்றைக்கி தான் உன் திருமண நாள்னுவோம். அப்படியா, அவங்களுக்கு சில சிஸ்டர்ஸ்லாம் திருமண நாள் மறந்தே போயிடுச்சு. அம்மா காலையில் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள், யாருயா அப்படின்வாங்க. நான் தான் பாஸ்டர் பேசுகிறேம்மா. சரியா தெரியுயா, எனக்கு திருமண நாள் ஐயா, எழுதி கொடுத்துருக்குறேம்மா நீனு அப்படியா, சரியா ஜோம் பண்ணுங்க. அப்புறம் என்ன அர்த்தம், மனுஷன் கல்யாணம் பண்ண நாளோட சரி போல திருமண நாளே மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த சான்ஸ் அவங்க என்ன பண்ணல. சில டைம் ஆண்டது சான்ஸை தராருங்க, சரி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்க, அது எதுவாக இருக்கட்டும். அல்லேலூயா, நல்ல சான்சஸ், நல்ல காரியங்கள். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து தெரிலனா எனக்கு தெரிஞ்சு நீ லைஃப்பில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. கடைசி நம்ம ஆட்கள்லாம் இப்போ எப்படி செத்த பிறகு தான் உட்காந்து பர்த்டே கொண்டாடுறான், ஃபோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், அவர் சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்கவே மாட்டார், உட்காந்து கேக்கை கட் பண்ணுறோம். எங்கே போய் கல்லறையில் போய் உட்காந்து கேக்கை கட் பண்ணிட்டு அது காக்கா வந்து தின்ட்டு போகும்.
நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சான்ஸை பயன்படுத்துங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த சான்ஸ் எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்களேன். உயிரோடு இருக்கும்போது நல்லது செய்யுங்களேன். சரியா? ஸோ சில டைம் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. உயிரோடு இருக்கும்போது மன்னிக்கணுமா, மன்னிச்சிருங்க. சரியா? மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு தருதா, மன்னிச்சிருங்க. ஓகே, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, போப்பா. உனக்கு ஒரு சமாதானமாக வச்சுக்கோங்க. அது ஒரு சான்ஸ், அவ்வளோதான். மன்னிக்க ஒரு வாய்ப்பு வருது. என் லைஃப்பில் ஒருத்தர் பெரிய துரோகம் பண்ணார். ஸோ டைமில் பெரிய துரோகம், ரொம்ப நான் வாலிப நாட்களில் பேரையும் கெடுத்தார். எனக்கு பயங்கர வேதனை. அது வாலிப வயசில் நம்ம பேர் கெட்டு வச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. அதையும் நம்பிட்டாங்கன்னா எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. நல்லா ஆக்டிவாக இருந்த மனுஷன். அமைதியாக போவேன், அமைதியாக வருவோம், அவ்வளோதான். ஆனால் டெய்லி எனக்கு ஜெபம் என்னாண்டவர் அவன் இப்படி பண்ணிட்டானே அந்த ஒரு ஜெபம் தான் போயிட்டே இருக்கும். வேறு எதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். என் படிப்பு காரியத்துக்காக கூட நான் ஜெபம் பண்ணது கிடையாது. இப்படி பண்ணிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேலே பயங்கரமான ஒரு கோவம் வந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக டிசம்பர் மாதம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ போய் மன்னிப்பு கேளு. யார்கிட்ட போயிட்டு? அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நம்ம பிடிவாதமாக நிற்கிறேன். நான் ஏன் அவனுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது அவன் பொய்யா சொல்லி என் பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம், விட்டு. நான் மன்னிப்பெலாம் கேட்க முடியாது. ஆண்டவர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31st நைட்டு, டிசம்பர் 31st நைட்டு, ஸோ ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் போராடுறாரு, நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி. ஸோ இப்படி திறந்து பார்த்தா அந்த மனுஷன் ஆவில் நிரம்பி துள்ளிகிட்டு இருக்கிறார். யார்? அந்த பிரதர். ஆண்டவர் சொல்கிறாரு, போய் மன்னிப்பு கேளுன்னு. அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்க முடியாது, தயவுசெய்து மன்னிப்பு கேளு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. அது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஆளை இப்போ காணோம். என்னடா இது, இவ்வளோ நாள் குச்சி இந்த மனுஷன் இப்போ காணுமேன்னு பார்த்தா மேலே பாஸ்டரோட வீடு, என்னுடைய மாமா தான் பாஸ்டர், அவங்க வீடு மேலே. இவர் தான் திராட்சை ரசம் கலக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா ஊழியர்களோடு சேர்ந்து திராட்சை ரசத்தை பிழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக மாமா வீட்டுக்கு மேலே போகவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். மேலே போனால் எல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு எல்லோரும் எனக்கு தெரியும். அப்போ இந்த சகோதரன் இருந்தார். அவரை கூப்பிட்டானே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஒன்று எல்லோரும் முன்னாடி என்னை கட்டி பிடிச்சி சொன்னார், இந்த நாளுக்காக தான் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன், கர்த்தர் நீதியாக நியாயம் செய்தார் அப்படின்னாரு. எல்லோரும் பார்த்தாங்க, எல்லோரும் கூட இருக்கிற எல்லா ஊழியர்கள் பார்த்தாங்க, எல்லோரும் பார்த்தாங்க. நானும் எனக்கு செம்ம வெட்கமாக போச்சு. கீழே திருப்பி ஜோம் பண்ணுறேன். ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. எல்லோரும் என்னை இப்போ நானே போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிடுச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் ஆனால் விடலை. நான் கட்டி பிடிச்சி அவர் சொல்லுங்க சொன்னேன், இன்றைக்கி உன் பாதத்தை நான் கழுவணும்னு சொன்னேன். அன்றைக்கி அந்த திருவந்துக்கு முன்னாடி பாதம் கழுவுறது இருக்கும். உன் காலை நான் கழுவணும் அப்படின்னு தாராளமாக ஜேம்ஸ் உன் காலை நான் கழுவுறேன்னாரு. சரி, அதுவும் செஞ்சாங்க. அவர் காலை பிடிச்சி கழுவுனேன், அவர் காலை தொடச்சி விட்டேன். அப்புறம் அவர் என் காலை கழுவுனார். எல்லாம் நடந்துச்சு. போய் தேம்பி அழுது, ஆண்டவரை நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தார், மன்னிப்பு கேட்குற சான்ஸை கொடுத்தார். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒரு பெரிய குழப்பத்தை சபையில் கொண்டு வந்தார். அந்த மனுஷன் மூலமாக வந்துச்சு. அடுத்த வாரமே வந்துச்சு. வந்த உடனே போதவர் சொன்னார், நீ வெளியே போய்ட்டு தயவுசெய்து அப்படின்ட்டார். இப்போ வரவே கூடாதுன்ட்டார். யார்? அவரை. ஸோ அப்போ பாருங்கள், அந்த மன்னிப்பு மட்டும் அன்றைக்கி நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த மனுஷன் பயங்கர க்ளோஸ். நாங்கள்லாம் எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஜனவரி 11ஆம் தேதி அந்த ஆளை பார்க்கல, அவ்வளோதான். ஜான் 11th தான் நான் கடைசியாக பார்த்தது. அதோடு முடிச்சிட்டார் ஆண்டவர். ஸோ அப்போ சம்டைம்ஸ் ஆண்டவர் சில சான்சஸ் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். நீங்கள் போய் ஒப்புரவாகணுமா, ஒப்புரவாகிடுங்க. நீங்கள் பேசிடுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன திட்டம் வச்சுருக்காரு, கர்த்தர் பேசிட்டார்னா அந்த சான்ஸ் வாய்ப்பை தருவார், உங்கள் முன்னாடியே கொண்டு வருவார். நீங்கள் சமாதானமாய் வாழுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? புரிஞ்சவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இருக்காதீங்க. ஓகே, நீ கேளு. ஒரு படி இறங்கி போகிறது நல்லது. ஒரு படி இறங்கி போங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படி தான் நடத்துக்கிறார். திடீர்னு சொல்லுவார், இவன்கிட்ட கூப்பிட்டு பேசிடுன்னு, கூப்பிட்டு பேசிடும், அவ்வளோதான். ஆனால் சம்டைம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ரைட், கர்த்தர் சொல்லிட்டாரா, ஓகே ரைட்டு, அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதனால தான் எனக்கு ஒரு சத்துருக்கள்
நான் ஏற்படுத்தி கொண்டது கிடையாது. நான் வந்து யாரையும் சத்துருவை ஏற்படுத்தினே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் யாவரோடு எப்படி இருங்க, சான்சஸை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டு கொடுக்குற வாய்ப்புகள், வேலைக்கு ஆண்டு அனுப்புனார்னா ஓகே உடனே அப்ளை பண்ணுங்கள், அந்த சான்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இமிடியேட்டாக சில காரியங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்துங்க. ஸோ ஜோசஃபுக்கு ஒரே வாய்ப்பு தான் வந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்வோன் முன்னாடி வந்து நிற்கணும், அவ்வளோதான் நின்னார். ஆனால் வெறும் அந்த சொப்பனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சான்ஸ் அவர் பயன்படுத்திக்கிட்டார். என்ன சொல்லிட்டாரு, அதோடைய எப்படி வந்து சமாளிக்கலாம், பஞ்ச காலத்தில் என்ன பண்ணலாம், ஐஸ்வர்யம் அந்த 7 வருஷம் நல்ல செழிப்பில் என்ன பண்ணலான்ற ஐடியா பார்வோன் கேட்கவே கிடையாது. கேட்காமே அந்த சான்ஸை இவர் பயன்படுத்தினார். சில டைம் யார் முன்னாடி கர்த்தர் உங்களை நிறுத்துவார், அமைதியாக நிற்காத, பேச சொல்வார் ஆண்டவர், பேசிடுன்னுவார், பேசிடு, இந்த காரத்தை சொல்லு, இல்லாண்டவரே இது என்னுடைய ஜாப் கிடையாது, நான் இதை பேசக்கூடாது, எனக்கு அந்த பொசிஷன் கிடையாது. இல்லை கர்த்தர் ஒன்று பேச சொல்கிற பேசிடு, இது மாதிரி நடக்குங்க, இது மாதிரி ஆகுங்க, இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி சஜஷன் நான் கொடுக்குறேன், நீ கொடு. அன்றைக்கி கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் வாய் முட்டை அமைதியாக இருப்போம், இது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை, அது ஒரு டயலாக் சொல்லிடுவோம், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுவோம். எப்பா உன் கப்போ இல்லையோ கர்த்தர் நிற்க வச்சார்ல, நீ பேசு, உனக்கு ஒரு ஐடியா வருது இல்லை, அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாருல்ல, யாருமே கொடுக்கல, நீ அங்கே பேசி பாருங்கள், கர்த்தர் உயர்த்திடுவார். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஸ்டுடியோவில் இருந்தேன், ஒரு எஜமான் வந்தார், அங்கே என்ன தெரியாத அவருக்கு ஒரு டெக்கு அங்கே இருந்துச்சு, அங்கே இருக்கிறவன்ட்ட கேட்டார், சதீஷ் அது என்னப்பா அது அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டார். அந்த ஃபங்க்ஷனை அவன் தப்பாக சொல்கிறான், என்னோட சீனியர் அவன் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணியிருக்கலாம், பெரியவர் சொல்கிறார் ஏதோ சொல்கிறார், அமைதியாக இருந்திருக்கலாம். நான் அவன் சொல்லி முடிச்ச உடனே நான் சொன்னேன், சதீஷ் நீ சொல்கிறது தப்பு, அது இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அது இந்த ஃபங்க்ஷன் சொல்கிறேன். அது சொன்னோடனே அவர் என்னை இப்படி பார்த்தார், நீ யாருன்னாரு. அப்போ தான் நான் தான் ஜேம்ஸ்ன்னு சொன்னேன். ஓ நீ தான் ஜேம்ஸ், உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வா பேசுவோன்னு சொல்லிட்டு ஏதோ லாபிக்கு போய்ட்டு என் கூட உட்காந்து பேச ஆரம்பித்தார். அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அடுத்த ஒரு வாரத்தில் நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அன்றைக்கி வந்த சான்ஸ், நல்ல சான்ஸ் எனக்கு. அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் டைம் கிடைக்காது, ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, டக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இல்லை நீ சொல்கிற தப்பு, இந்த ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்றைக்கி நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா எங்கே போயிருக்க முடியாது, இங்கே தான் உட்காந்துருக்கணும். சம்டைம்ஸ் ஆண்டவர் வாய்ப்புகளை சான்ஸை இப்படி தருவார். சில பார்வனை முன்னாடி நிற்க வைப்பார், வாயை தந்து பேசு. ஹல்லேலூயா. பேசுவீங்களா பேச மாட்டிங்களா? பயந்துட்டு நின்றுட்டு இருக்காதீங்க, ஐயோ நான் எப்படி பேசுகிறதுங்க அப்படிலாம் நிற்காத, வாயை திறந்து பேசு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 3வது சி, சேஞ்ச். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கணும். ஆமென். லைஃப் ஆல்வேஸ் சேஞ்சிங். எப்படி சீசன்ஸ் மாறுதோ, ஸோ எல்லோரும் குழந்தை மாதிரியே இருக்கிறீங்களா? இன்னும் உங்கள் ஃபோட்டோ எடுத்து போய் பாருங்கள், 5 வயசு ஃபோட்டோ, 10 வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்களே யோசிப்பீங்க, நானா இதுன்னு யோசிப்பீங்க. செம்ம சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்ச் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஸோ ஆண்டவர் வந்த பிறகு லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கணும். சகேவு வாழ்க்கையில் கர்த்தர் வந்தார், சகேவு ரட்சிக்கப்பட்டான். ஆபிரகாமின் குமாரில் அவனும் ஒருவனாக எண்ணப்பட்டான். பவுலோட வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் இடைப்பட்டார், அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச், பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. ஸோ சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் இன்றைக்கி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று எழுந்து நிற்கிறார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் வந்து என்றைக்குமே ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வேலைக்கு போகிறீங்களா, 20 வருஷம் அதே இதில் இருக்காதீங்க, அடாப்ட் பண்ணுங்கள், நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசேப்பு வந்து எந்த ஒரு எம்பிஏ படிக்கலை. அவன் படித்ததெல்லாம் சிறைச்சாலையில் தான் இருந்தான், போர்த்துபர் வீட்டில் வேலைக்காரனாக தான் இருந்தான். ஆனால் ஒரு பார்வோன் முன்னாடி நிற்கும் பொழுது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன நாலேஜ் அவருக்கு இருந்துச்சு. பயங்கரமான சேஞ்ச், டிரான்ஸ்ஃபார்மாக தான், பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்காதீங்க. உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்கள் நான் சொல்லுகிறேன், நாளைக்கு உங்களை பார்த்து யாருனாவது சால்வேஷன்னா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும். ப்ரேயர் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு பேச தெரியணும். ஏன்னா நீங்கள் மாறினா தான் அவங்க மாற முடியும். ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகனா என்னன்னு யாருன்னா உங்களை கேட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்கங்கோ, நான் பாட்டுக்கு அமைதியாக பார்த்துட்டு இருப்போங்க. அது கிடையாது. அபிஷேகனா என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எப்போ வந்து நீங்கள் சாய்ஸ் கரெக்டாக எடுக்கிறீங்களோ, அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா.
ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். அந்த வேலைக்கேற்ற மாதிரி காரியங்களை நடப்பிக்கணும். நீங்கள் ஒரு குடும்பம் நடத்துறதுனா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். அப்பா என் பொண்ணுக்கு சமைக்கலாம் தெரியாதுப்பா, உன்னை நம்பி தான்ப்பா அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க சிலர். அதுக்காக கடைசி வரைக்கும் சமைக்காமல் இருக்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், சேஞ்ச் ஆகணும். ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். யூடியூப்பை பார்த்தோ ஏதாவது ஒன்று பார்த்து கற்றுக்கணும். அல்லேலூயா. ஸோ ஒருத்தர் சொன்னார், இங்கே நம்ம சபை இருக்கிறாரா போயிட்டாரா? அல்லேலூயா. கத்த நல்லா பாஸ்டர் ஜோ முடிக்கோங்க பாஸ்டர்னார். என்னன்னு கேட்டேன். 1 வருஷமாச்சு எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆகினார். அப்போனா பார்த்துக்கோ, சிலிண்டர் காலி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? கத்த நல்லவர். யாருன்னா இருக்கிறீங்களா அப்படி? அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 வருஷம் என்ன நடக்கலை? சமைக்கவே இல்லை, இருக்கவே இருக்குது ஸ்விக்கி. நான் சொல்லுகிறேன், சில டைம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், சேஞ்ச் ஆகுங்க. ஆமேன். சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அதுலன்னு போயாச்சு. நீங்கள் அதை சேஞ்ச் ஆனால் தான் நீங்கள் உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸோ தாவீது நல்ல ஒரு சம்பவம். நான் அதை சொல்லி முடிச்சிடறேன், சரியா? உங்களுக்கு கதை இல்லாதனால பிப்ளிக்கலாகவே எடுக்கிறேன். தாவீது போகும்பொழுது சவுல் அவனுடைய பட்டயத்தை, அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டார். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டார், சரியா? ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, ஸ்லிங்கு தான் இருக்குது, ஸ்டோன் அண்ட் ஸ்லிங்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு அவன் இது வரைக்கும் எதை பயன்படுத்தலைன்னா ஸ்வாடை பயன்படுத்தினதே கிடையாது. பட் அவன் கோலியாத் கீழே விழுந்த உடனே அவன் திரும்பி உட்காந்து அடிச்சிட்டா இருந்தான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணான்? கோலியாத் பட்டயத்தை வச்சு அவனை வெட்டி போட்டான். கோலியாத் பட்டயத்தை தூக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், ஹெல்ப்பர். ஆனால் இவர் என்ன பண்ணார்? அவன் பாருங்க, அடாப்ட் பண்ணுறான் பாருங்க. இப்போ அவன் சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ அவன் ஸ்லிங்கை வச்சு அடிப்பான்றது அந்த ஒரு சம்பவமே தவிர, அதுக்கு பிறகு அவன் கையில் என்ன இருந்துச்சு? கத்தி விளையாட ஆரம்பிச்சிச்சு, ஸ்வாட் விளையாட ஆரம்பிச்சிச்சு. தாவீதை மாதிரி சண்டை போடுற யாரும் இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டான். என்ன அர்த்தம்னா, அவனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். எப்போவுமே நான் வெறும் ஸ்லிங்கை வச்சு தான் பதில் அடிப்பேன், நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. சம்டைம்ஸ் ஆண்டவர் உனக்கு வாய்ப்பை தருவார், ஸ்வாட் எடுக்கக்கூடிய வாய்ப்பை தருவார். ஸோ அதை பயன்படுத்திக்கோ, சேஞ்ச் ஆகிக்கோ, அதை அடாப்ட் பண்ணிக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஸோ அப்படி இருந்தால் தான் நீ முன்னேற முடியும். உங்கள் லைஃப்பில் அது கண்டிப்பாக தேவை. இந்த 3 Cயை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சாய்ஸ், சான்ஸ், சேஞ்ச். இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். யூ மஸ்ட் ஃபஸ்ட் மேக் எ சாய்ஸ் டு டேக் எ சான்ஸ் ஆர் யுவர் லைஃப் வில் நெவர் சேஞ்ச். ஸோ அந்த சாய்ஸையும் அந்த சான்ஸையும் நீங்கள் எடுக்கலைன்னா உங்கள் லைஃப்பில் சேஞ்சை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது ஃபஸ்ட்டு 2 C ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரும். இதை மனதில் வைங்க, ஜெபியுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லோரும் எழுதுன்னு இருக்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, சரியான விதத்தை நாங்கள் சூஸ் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரை சரியான சான்ஸை பயன்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. ஆமென். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்தட்டும். சில காரியங்களை நீங்கள் தவறாக சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, அதில் வெளியே வருகிறோம். சில சான்ஸை நீங்கள் நிராகரிச்சிருக்கலாம், வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கலாம். ஆண்டவரே, அதை புத்தியனமாக செய்த காரியங்களை மன்னிங்க ஆண்டவரையும் கேளுங்க. இன்னும் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டோட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நீங்கள் ஆண்டோட கேட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா? ஆமென். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமென். வாழ்க்கை என்பது ஆமென் போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமென். ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு,
எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே. ஆமென். ஆத்துமா வாழ்வது போ Thank you Lord. எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென். சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, பிரியமானவனே. ஆமென். ஆத்துமா வாழ்வது போ Thank you Lord. எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சுகமாயிரு மகனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த 3 ஆண்டவரே கதை நாங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆண்டவரே நாங்கள் செழிப்பாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரமுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். எல்லா நன்மைகளை கத்தாவே பிள்ளையோட வாழ்க்கையில் காண செய்வீராக. ஒரு குறை இல்லாமல் நடத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, நீரை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரிக்கப்பட்ட இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு செகண்ட் உட்கார்.